டிடிவி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர மற்றும் ஹரணி நீண்டகாலம் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். உதய கம்மன்பிள்ளை எச்சரிக்கை. போரை முடிக்க தயார். ஈரான் விதித்துள்ள 3 நிபந்தனைகள். துபாய் விமான சேவைகள் திடீரென ரத்து. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றி. ட்ரம்ப் அறிவிப்பு. ஐநா பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவின் தீர்மானம் தோல்வி. ஈரானிய கப்பல் விவகாரத்தில் ராணுவத்தை சாடிய ட்ரம்ப். சமூக வலைத்தள பயன்பாடு. இஸ்ரேலில் உள்ள இலங்கை தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை. மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் உயிரிழப்பு, மாமனார் படுகாயம். யாழில் சம்பவம். யாழில் வழக்கு தவணைகளில் முன்னிலையாகாத சந்தேக நபர்கள். பிடியாணை பிறப்பித்தும் சொத்துக்களை முடக்கவும் கட்டளை. இலங்கையில் தீவிரமடையும் எலிக்காய்ச்சல். அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்க வேண்டாம். சுரேஷ் சாலைவுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள். கொழும்புக்கும் மெல்பேர்னுக்கும் இடையிலான விமான சேவைகள் அதிகரிப்பு. 400 மில்லியன் பீப்பா எண்ணெய் விடுவிப்புக்கு சர்வதேச எரிசக்தி முகர்வம் அனுமதி. ஃபீஃபா உலக கிண்ணத்திலிருந்து விலகியது ஈரான். தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோர் எதிர்காலத்தில் நீண்டகாலம் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என பிவிதுருஹெல உரிமையவின் தலைவரும் உதய கம்மன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்கும் நோக்கில் தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் ஜனாதிபதி அன்றகுமாரவிற்கே புதைகுழியாக மாறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்ட நாட்களைப் போல பல மடங்கு காலம் அனுர சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் நேரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலானது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு ஜனாதிபதியின் பயணங்களை உத்தியோகபூர்வமானது மற்றது தனிப்பட்டது என பிரித்து பார்க்க முடியாது என்றும் கம்மன்பில இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசெக்சியான் 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். டெஹ்ரானின் நியாயமான உரிமைகளை அங்கீகரித்தல், போருக்கான நட்டஈடு வழங்குதல் மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக உறுதியாக சர்வதேச உத்தரவாதங்களை அளித்தல் ஆகியவையே அந்த நிபந்தனைகளாகும். இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அமைதி சாத்தியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் தொடர்பான புதிய அறிவிப்பை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று கொழும்பு மற்றும் துபாய் இடையிலான சில வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 மற்றும் துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் UL 232 ஆகிய விமான சேவைகளை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களினால் பாதிக்கப்படும் பயணிகள் தங்களது விமான பயண நிலை குறித்த மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள www.srilankan.com என்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலதிக உதவிகள் தேவைப்படும் பயணிகள் இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்தினூடாகவும் சர்வதேச ரீதியாக 94117777 1979 என்ற இலக்கத்தினூடாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உலகளாவிய தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது பயண முகவர்களையும் அணுக முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்கா முழுமையான வெற்றியை பெற்றுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் எபிக் ஃபுரி ராணுவ நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இதன் மூலம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா வெற்றி பெற்றுவிட்டதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த 11 நாட்களில் அமெரிக்க ராணுவம் ஈரானை கிட்டத்தட்ட அழித்துவிட்டது என்றும் குறிப்பாக அந்த நாட்டின் விமானப்படை முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடம் தற்போது போரிடுவதற்கு எதுவுமில்லை என தெரிவித்துள்ள ட்ரம்ப் அந்த நாட்டின் 90% ஏவுகணைகள் மற்றும் 86% ட்ரோன்களை அமெரிக்காவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்களுடன் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பயங்கரவாத ஆட்சியால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை தடுக்கவே இந்த தீர்மானம் மிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானில் இனி அழிப்பதற்கு எதுவுமில்லை என கூறிய ட்ரம்ப் தான் எப்போது வேண்டுமானாலும் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய போர் சூழல் தொடர்பாக ரஷ்யாவினால் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்படாமல் தோல்வியடைந்துள்ளது. இதேவேளை வளைகுடா நாடுகள் மீதான ஈரான் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை கண்டித்து ஐநா பாதுகாப்பு சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக 13 வாக்குகள் கிடைத்துள்ளன. சுமார் 135 நாடுகளின் இணைய அனுசரணையுடன் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. எனினும் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்துக் கொண்டுள்ளன. ஜோர்தான் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் மீது ஈரான் முன்னெடுத்து வரும் தாக்குதல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை உடனடியாக நிறுத்துமாறு இந்த தீர்மானத்தினூடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல்கள் குறித்து பேசும் இந்த தீர்மானத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் மீது மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் குறித்து எந்தவித குறிப்புகளும் உள்ளடக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்கரைக்கு அப்பால் ஈரானிய போர்க்கப்பலை மூழ்கடிப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவு குறித்து தான் கேள்வி எழுப்பியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கெண்டகி மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பேரணியொன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி ட்ரம்ப் குறித்த கப்பலை கைப்பற்றுவதற்கு பதிலாக அதனை ஏன் அளித்தீர்கள் என்றுதான் இராணுவ அதிகாரிகளிடம் கேட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாம் ஏன் அவர்களை கொன்றோம், அவர்களை கைது செய்து நமது கடற்படையில் சேர்த்திருக்க முடியாதா என்று தான் அதிகாரிகளிடம் கேட்டதாக அவர் அங்கு தெரிவித்திருந்தார் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கப்பலை கைப்பற்றுவதை விட அதனை மூழ்கடிப்பதே சிறந்தது என தனது ஜெனரல் ஒருவர் தன்னிடம் கூறியதாகவும் அவர் தன்னை ஐயா அதுதான் அதிக வினோதமானது என்று விவரித்ததாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் இலங்கைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் நடத்தப்பட்ட ட்ராபிடோ தாக்குதலில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஃபைக்ரேட் ரகத்தை சேர்ந்த IRIS டெனா கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் 104 கடற்படையினர் உயிரிழந்ததுடன் 32 பேர் காயமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் வசிக்கும் இலங்கை தொழிலாளர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் மின்னஞ்சல்களை பயன்படுத்தும் போது அறிமுகமில்லாத செய்திகளுக்கு பதில் அளிப்பதை தவிர்க்குமாறு அங்குள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான அபாயம் காணப்படுவதால் இலங்கை தொழிலாளர்கள் இதுகுறித்து அவதானமாக இருக்க வேண்டும் என இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். நேற்றிரவு மாத்திரம் 7 முறை எச்சரிக்கைகள் ஒலித்ததாகவும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது ராணுவ மற்றும் தொடர்பாடல் இலக்குகளை குறிவைத்து ஏவுகணைகள் ஏவும் போக்கு காணப்படுகின்றது. இது தவிர சமூக வலைதளங்கள் அல்லது மின்னஞ்சல்களூடாக அறிமுகமில்லாத எண்கள் அல்லது கணக்குகளிடமிருந்து கிடைக்கப்பெறும் எந்தவொரு செய்தியையும் அல்லது கோப்புகளையும் எந்த காரணம் கொண்டும் திறக்க வேண்டாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நேற்று அறிவித்துள்ளன. ஏனெனில் பல சந்தர்ப்பங்களில் சைபர் தாக்குதல்களை முன்னெடுப்பதற்கான முயற்சிகள் இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் மருமகனின் வாழ்வீட்டில் மாமியார் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து குறித்த சந்தேக நபரை பருத்தித்துறை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கோடு பகுதியில் மனைவியின் தந்தையாரை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மனைவியின் தாயாரை வாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் நபரே மாமனாரை படுகாயப்படுத்திவிட்டு மாமியாரை படுகொலை செய்துள்ளார். வாழ்வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் வழக்கு தவணைகளின் போது தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முற்படாத பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் 1 மாதத்திற்குள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாவிடில் அவர்களது சொத்துக்களை முடக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான நீதிமன்ற உத்தரவு போலீசாரினால் சந்தேக நபர்களின் வசிப்பிடங்களிலும் பொது இடங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பிராந்திய விசேட குற்ற விசாரணை பொறுப்பதிகாரி பத்திராஜா, யாழ்ப்பாணம் தலைமையக குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி இந்திக்கு ஆகியோரின் நேரடி பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நீதிமன்ற கட்டளை காட்சிப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து எதிர்வரும் 30 நாட்களுக்குள் குறித்த நபர்கள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலோ யாழ்ப்பாணம் தலைமையக போலீஸ் நிலையத்திலோ காலை 9 மணி முதல் 3 மணிக்கு இடையில் தோன்றுமாறு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரகாரம் மன்று கட்டளை பிறப்பித்துள்ளது. அவ்வாறு முற்பட
வழங்க தவறும் பட்சத்தில் குறித்த நபரின் அசையும் அசையா சொத்துக்களை முடக்கும்படி நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. குறித்த கட்டளை தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் ஒட்டப்பட்டதுடன் போலீசாரினால் ஒலிபெருக்கி மூலமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஒரு வாரத்தில் சுமார் 13,000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300-ஐ நெருங்கியுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 18,000 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்த நோயினால் சுமார் 200 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரத்னபுரி, காலி, கேகாலை, களுத்துறை, மொனராகலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். உலகில் அதிகப்படியான எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகும் நாடுகளில் இலங்கை 2வது இடத்தில் இருப்பதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட நிபுணர் துஷானி தபேரா தெரிவித்துள்ளார். மேலும் கடுமையான காய்ச்சல், தலைவலி, மூட்டுவலி, தசைவலி மற்றும் கண்கள் சிவப்படைதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அதனை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் சிறுநீர் கலந்த நீர் அல்லது மண் மனித உடலில் உள்ள காயங்கள், வெட்டுகள் அல்லது மெல்லிய சவ்வுகளூடாக உடலுக்குள் செல்வதன் மூலம் இந்த பாக்டீரியா தொற்று ஏற்படுகின்றது. குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும், அறிகுறிகள் தென்பட்டவுடன் தாமதிக்காமல் மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாளவுக்கு எதிராக 3 பிரதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோட்டை நீதவான் இசுரு செந்திக்குமார முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த 25 பக்கங்களை கொண்ட மேலதிக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: 2018 நவம்பர் 29 அன்று வவுணதீவில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் 2019 ஏப்ரல் 26 அன்று சாய்ந்தமருது வீட்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்டு திசை திருப்பியமை, ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவரை பயன்படுத்தி நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலயத்தை முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு சுரேஷ் சாளி அடையாளம் காட்டிக் கொடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. பாணந்துறை பகுதியில் உள்ள மற்றொரு புலனாய்வாளர் இவ்வாறான தாக்குதல் ஒன்று நடைபெறவுள்ளதாக முன்னரே எச்சரித்திருந்தும் புலனாய்வு பிரிவு அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. தாக்குதலுக்கு பின்னர் அந்த புலனாய்வாளர் விடுதலையான போது சுரேஷ் சாளி அவரை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து நன்றி தெரிவித்துள்ளமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சாய்ந்தமருது குண்டுவெடிப்பின் போது உயிரிழந்ததாக கூறப்படும் சாரா ஜஸ்மின் என்பவரின் உடல் பாகங்கள் 2 தடவைகள் மேற்கொள்ளப்பட்ட DNA பரிசோதனைகளிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் 3வது முறையும் DNA பரிசோதனை செய்யுமாறு சுரேஷ் விசாரணை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்தது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன உள்ளிட்ட அதிகாரிகள் இது குறித்து வாக்குமூலம் அளித்துள்ளனர். சுரேஷ் சாளி சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தபோது சுரேஷ் சாளி இலங்கையில் இருக்கவில்லை எனவும் அவர் மலேசியாவில் இருந்தார் எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே 25க்கும் மேற்பட்ட விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் தற்போது இந்த புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது பக்கசார்பானது என்றனர். சுரேஷ் சாளி மிகவும் கொடூரமான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரது மகனை பார்க்க கூட போலீஸ் சான்றிதழ் கேட்கப்படுகின்றது. சட்டத்தரணிகளுடன் அவர் பேசும் விவரங்கள் ரகசியமாக பதிவு செய்யப்படுகின்றன. இது அடிப்படை உரிமை மீறலாகும் என சுட்டிக்காட்டினர். இந்த விசாரணை அதிகாரிகள் என்ன பேசுகிறார்கள்? அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளராக இருந்த எனது சாட்சிக்காரர் எவ்வாறு பாதுகாப்பு சபையை கூட்டி பொலிஸ்மா அதிபரிடம் உள்ளிட்ட விசாரணைகள் அதிகாரிகளிடம் அழுத்தம் கொடுக்க முடியும்? அரச புலனாய்வு சேவையும் பொலிஸ்மா அதிபரின் கீழேயே இயங்குகின்றது. நீங்கள் குறிப்பிடும் அந்த பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த காலத்தில் சீருடை அணிந்துதானே கடமையாற்றினார்கள். இது வெட்கக்கேடானது என சுரேஷ் சாளியின் சட்டத்தரணி தெரிவித்திருந்தார்.
கொழும்புக்கும் மெல்பர்னுக்கும் இடையிலான விமான சேவைகளை அதிகரிக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் அந்த நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களின் பயண தேவைகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அட்டவணை எதிர்வரும் ஆகஸ்ட் 2 முதல் நடைமுறைக்கு வருகின்றது. தற்போதுள்ள தினசரி விமான சேவைகளுக்கு மேலதிகமாக வாரத்தில் 3 நாட்கள் புதிய விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. கொழும்பில் இருந்து பிற்பகல் 14:10 மணிக்கு புறப்படும் விமானம் மறுநாள் அதிகாலை 4:30 மணிக்கு மெல்பர்னை சென்றடையும். மெல்பர்னில் இருந்து காலை 6 மணிக்கு புறப்படும் விமானம் மதியம் 12:15 மணிக்கு கொழும்பை வந்தடையும். ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கையர்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை சந்திப்பதற்காக தாய்நாட்டிற்கு வந்து செல்ல கூடுதல் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்கள் விடுமுறை காலங்களில் நாட்டிற்கு வந்து செல்வதற்கு இந்த சேவை அதிகரிப்பு உதவியாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.